நான் ரவி குழந்தைவேல் அவர்கிட்ட இதை கேட்கலான் இருக்கேன். தொடர்ச்சியாக முதலமைச்சர் மோடியை ஒரு பொறுப்பேற்ற நாளிலிருந்து சந்தித்து கொண்டே இருக்கின்றார். இந்த சந்திப்பு இன்றும் நிகழ்ந்துள்ளது. மெட்ரோ கட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து 50-50 என்ற ஒரு நிதி கொள்கையில் இதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தமானது, அதற்கான தொகை வழங்கப்படவில்லை அப்படின்றது குறித்தும், மீனவர் பாதுகாப்பு குறித்தும், அதே போன்று பள்ளி கல்வித்துறைக்கு அந்த எஸ்எஸ்ஏல சேரவில்லை அப்படின்ற ஒரு இதுக்காக புதிய கல்விக் கொள்கையில் இணையலை அப்படின்றதுக்காக அந்த நிதி மறுக்கப்படுவதும், இப்படிப்பட்ட விஷயங்களை சென்று முதலமைச்சர் சந்தித்துள்ளார். அதற்கு திரு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையில் எதிர்ப்பதும், உள்ளே சென்ற அவருடைய நலனுக்காகவும் கட்சி நிர்வாகிகளுக்காகவும் பகைமை பாராட்டாமல் இருப்பது, இப்படிப்பட்ட ஒரு இரட்டை வேடம் முதலமைச்சர் போடுகிறார் அப்படின்னு சொல்லும்போது இதில் அப்படி ஒரு இரட்டை வேடம் இருக்கிறதா? உறுதியாக இருக்கிறது. எப்படி அவர் செல்வது தமிழ்நாட்டு நலனுக்காக சென்றார் என்ற ஒரு போர்வையில் கட்சியை பாதுகாப்பதற்காக, தியாகச்செம்மல் செந்தில் பாலாஜியை பாதுகாப்பதற்காக, ஜாமீன் கிடைத்ததற்கு நன்றி சொல்வதற்காக, அரசு கெடுபிடிகள் இல்லாமல் அவரை சுதந்திரமாக நடமாட விடுவதற்காக, மகனுக்கு துணை முதல்வர் பதவி ஏற்பதற்கு அனுமதி பெறுவதற்காக, செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக்குவதற்காக, இது மாதிரி இதுதான் மெயின் அஜெண்டா. இந்த அஜெண்டா இல்லாம வெளியில அதாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிக்கிற அறிக்கையில தெளிவா என்ன சொல்றாரு, இதுல போனாரு அப்படிங்கறது நீங்க சொல்றது இதுதான் சொல்ற கருத்துக்கள் சொல்லுங்க. இப்போ இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு திமுக இருக்கிறதா? உறுதியாக இருக்கிறது. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அவர் வெளியே வருவாரா வரமாட்டாராங்கிற ஒரு பதட்டம், உச்சகட்ட பதட்டத்துல அவங்க இருந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அவளையே இன்னும் இவர் துணை முதல்வர் பதவி ஏற்பதே இவர் வந்ததுக்கு அப்புறம், தியாகச்செம்மல் வந்ததுக்கு அப்புறம் தான் துணை முதல்வர் பதவி ஏற்கனவே காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற நாள் மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு நடுவில் கிடுக்கிப்பிடி போட்டு மத்திய அரசு நெருக்கடி ஹெவியாக கொடுத்துருக்கு. நெருக்கடி ஹெவியாக கொடுத்ததுனுடைய விளைவு எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிற லெவலில் திமுக சரண்டர் ஆக வேண்டிய நிலைமையில ஆயிருக்கு. வெளியே வீரவசனம் பேசிட்டு இருக்கலாம். இல்ல அதாவது நீங்க உள்ளார்ந்த அர்த்தங்கள் பல நூறு அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த பல நூறு அர்த்தங்களையும் வெளிப்படையாக யாரும் பேசிட முடியாது. சரிங்களா? பெரிய விலை கொடுத்து அதை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் நிலவுகிறது. அரசியல் காரணங்கள் நிலவுகிறது. அதற்கான காரணங்கள் என்ன, ஏன், எப்படி, எங்கு எல்லாமே எங்களுக்கு தெளிவாக தெரியும். பல விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது, பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமை இருக்கிறது. அவர் கொடுத்திருக்கிற அறிக்கையில் தெளிவாக மறைமுகமாகவும் நீட்டாக சொல்லியிருக்காரு. எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காரு. அது 101% உண்மை. அது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. வெளிப்படையா தெரியக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா, மெட்ரோ 2ஆம் கட்டத்துக்கு நாங்க நிதி கேட்டிருக்கோம். இல்ல நான் என்ன சொல்றேன், பாதுகாப்பு, மீனவர் பாதுகாப்புக்கு கேட்டிருக்கோம்னு சொல்றாங்க. உள்வசமா என்ன இருக்கு அப்படின்னு, யார் கேஸ் போட்டா, யார் ஜாமீன் எடுக்கிறா, யார் கேஸ் போட்டா, யார் தூத்துனா பரப்புனா எல்லாம் பண்ணனா, கடைசியில் இப்போ வாழ்த்துடையது அதை தன்னைத்தானே குறைத்து கொண்டு தான் மிசாவில் சென்றது தான் மிகப்பெரிய சாதனை இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவர் இப்போ மிசாவில் சென்றதெல்லாம் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டமாக போயிடுச்சு. இவர் உள்ள போய் 471 நாள் இருந்தது தான் மிகப்பெரிய சாதனைங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் 75 காலம் இவ்வளோ பெரிய சாதனைகளை புரிந்திருக்கிறது. இப்படி இருந்திருக்கு அப்படி இருந்திருக்கிறதெல்லாம் சிறுமைப்படுத்தி செந்தில் பாலாஜியை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி ஒரு செந்தில் பாலாஜி இல்லாததுக்கு முன்னால் திமுக ஆட்சியில் இல்லையா? திமுக ஒரு வளர்ச்சி பெறவில்லையா? 75 ஆண்டு காலம் தாக்கு பிடிக்கலையா? நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்த மாதிரியே தெரியல. இல்ல நான் என்ன சொல்றேன், ஏன்னா செந்தில் பாலாஜி நேற்றே விடுதலை ஆயிட்டாரு. அவரை இன்னைக்கு போய் சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு விடுதலை ஆகுறாங்க. நான் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது திமுக எங்களுக்கு எதிர்க்கட்சியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் பேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகலேருந்து வந்தது தான், வெளியே பிரிஞ்சு வந்தது தான். அதனால் அது ஒரு தாய் கழகம் மாதிரி. எப்படின்னா அங்கேருந்து தான் எல்லாம் வெளியே வந்திருக்காங்க. சரியா? இப்போ மதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எல்லாமே எங்கேருந்து வந்ததுன்னா திமுகலேருந்து தான் வந்தது. திமுக சரியோ தவறோ ஒரு சில இடங்களில் ஒரு உயர்ந்த மரியாதை இருக்கிறது. என்னன்னா அந்த சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு மெரிட் பேசிஸில் இருப்பாங்க, ஒரு டிப்ளமேட்டிக்காக இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. ஒரு சில கேட்டகரியெல்லாம் இருக்கும். அந்த கேட்டகரியெல்லாம் பார்க்கும் பொழுது வியந்து பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் கம்யூனிஸ்ட் கிட்ட ஒரு விஷயம் இருக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு விஷயம் இருக்கும், காங்கிரஸில் ஒரு விஷயம் இருக்கும், மீது ஒரு கட்சியில் ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது யோசிப்போம், பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு இப்படி நடத்துறாங்களே, இப்படி பண்றாங்களே, அப்படி பண்றாங்கன்னு நினைப்போம். நம்மகிட்ட இப்படி இருக்கு, அவங்ககிட்ட இப்படி இருக்கு, இந்த வித்தியாசத்தை எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இதையெல்லாம் தவிடுபடி ஆக்கி அப்படியே மாற்றி
ஒரு ஆளை வந்து உச்சகட்சத்தில் வச்சு தூக்கி பிடிச்சதெல்லாம் இது வரைக்கும் கருணாநிதி இருந்த பொழுதோ இல்லை இதற்கு முன்னாலே எப்பயுமே இது மாதிரி நடந்தது இல்லை. இதை விட மாவீரர்கள் எல்லாம் திமுக இருக்காங்க. அந்த மாவீரர்களுடைய வரலாறுலாம் தவிடுபடி ஆக்கி ஒரு குற்றம் செய்து இவர்களே வழக்கு போட்டு இவர்களே கொண்டு போய் சிறையில் தள்ளி இவர்களே இப்பொழுது ஜாமீன் எடுப்பதற்கு போராடி இவர்களே தியாகச்செம்மல் பட்டம் கூட்டியது தமிழ்நாட்டு மக்கள் கைகொட்டி சிரிக்க மாட்டார்களா? நாளைக்கு திமுக என்றால் இது தவறானவர்களுக்கு கொடி பிடிப்பவர்கள் இல்ல தியாகச்செம்மல் பட்டம் கொடுக்கிறவர்கள் என்று ஒட்டுமொத்த திமுகவே போய் ஜெயில் வாசல்ல காத்துட்டு இருக்கிற நிலைமை எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமை அப்படிங்கிறத தயவு செய்து நான் என்ன சொல்றேன், நாங்கள் ஒரு இயக்கம் நடத்துகிறோம், நீங்கள் ஒரு இயக்கம் நடத்துகிறீர்கள். உங்களுக்கு ஒரு வரலாறு உண்டு, எங்களுக்கு ஒரு வரலாறு உண்டு. உங்களுக்கு 75 வருட வரலாறு இருக்கலாம், எங்களுக்கு 50 வருட வரலாறு இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் இது போன்ற செயல்களை செய்வதன் மூலமாக இளைஞர் சமுதாயத்தை தவறாக வழிநடத்துகிறீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துக்காக மிகப்பெரிய சரித்திரத்தை தரைமட்டமாக்கி விட்டீர்கள் என்பதை மக்கள் எல்லாரும் பார்த்து கைகொட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பாதிப்பு வருங்காலங்களில் நீங்கள் வாயை திறந்து பேசும் பொழுது மக்கள் எங்கு சமட்டடி கொடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். திரு ரவி சார், இருக்கும்போது அதிமுக எதுவுமே கேட்கல, அதனோட ஒரு எஃபெக்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்து தொடர்ந்து போய் வலியுறுத்த வேண்டிய இடத்துக்கு நகர்ந்திருக்கோம் அப்படின்றத இதயதுல்லா சொல்றாரு. சார் மக்கள் நலனை பத்தி நீங்க சிந்திக்கல சார். அவர் முதல்ல கொஞ்சம் பார்வை கம்மியா இருந்தது, இப்ப பார்வை ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு, இப்ப கருப்பு கண்ணாடியோட வந்திருக்காரு. அப்பயும் கொஞ்சம் கம்மியா தான் தெரிஞ்சது, இப்பயும் கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. சரியா? அது கண்ணாடி எல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவா தெரியும். தெரியும் போது தனிப்பட்ட முறையில நீங்க வந்து அவர் நட்பு ரீதியா தான் பேசுறேன், அவர் தாக்கி பேசல, நான் உங்க கட்சியை தான் தாக்கி பேசுறேன். இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல அண்ணன் சொல்றாரு தமிழகத்துக்கு ஏதாவது கேட்டீங்களான்னு. தமிழகத்துக்கு நாங்க கேட்டதுனால தாங்க தமிழகம் வந்து இவ்வளவு வளமையா இருக்கு. 10 வருஷம் ஏங்க திமுக ஆட்சியில் இல்ல என்னென்ன கேட்டீங்க? இல்ல நாங்க என்ன சொல்றோம், எத்தனை திட்டத்துக்கு அனுமதி ஒத்துக்கிட்டீங்க, இன்னைக்கு மின்சாரம் ஏறி போச்சு. இப்பதான் உங்களை நான் புகழ்ந்து பேசினேன். நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க, ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க, பண்ணு பார்வை வந்துருச்சு, எல்லாமே உங்களுக்கு புகழஞ்சில சொல்லியிருக்கேன், எல்லாமே நல்ல விஷயமா சொல்லியிருக்கேன் இல்லையா? நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கேட்டீங்களா? கேட்காம எப்படிங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு கண்டினியூஸா ஜெயிக்க வச்சுட்டு இருந்தாங்க? நான் என்ன கேட்கிறேன், 11 முறை தோத்தது யாரு? எங்க தோல்வி அப்படிலாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மானங்கெட்டு 10 வருஷம் தோத்த கட்சியில இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்க அதை விட்டுட்டு வந்தீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு எதுக்குமே வழி இல்ல. இவ்வளவு நேரம் அழகா பேசிட்டு இருந்தோம், இதே என்ன கட்சியில வாவான்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்களே, யாரும் வரலையே. ஒரு ராமதாஸ் அவர்கள் கூட சரி. நான் என்ன கேக்குறேன், தமிழகத்துல நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப ஏன் ஆட்சியில இல்ல? ஏன் போய் இப்ப வந்து திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிட்டு காவடி தூக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு? ஏன் நீங்க மாநிலம் இல்ல மத்தியிலே ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் ஏன் மாநிலத்துல திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கீங்க? நான் என்ன கேக்குறேன், சொன்ன மாதிரி உங்ககிட்ட பாயிண்ட் இல்லன்ற இடத்துக்கு அவர் வந்து பாயிண்ட்க்கு தான் நான் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட்டா? நான் என்ன சொல்றேன், எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கோம், பேசுங்க சார். ஐயா இருங்க ஐயா, மோடிக்கு எதிராக நாங்க பேசுறதுக்கு தயார் தான் ஐயா. எங்களுக்கு தமிழ்நாடு முக்கியம், தமிழர்கள் முக்கியம், தமிழர்களுடைய நலன் முக்கியம், எல்லாமே முக்கியம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க என்ன மெட்ரோக்கு நிதி வரல, ஏன் வரலன்னு கேட்டீங்கல்ல ஐயா, நான் சொல்றேன் ஐயா, எங்களுக்கு மெட்ரோக்கு நிதி கொடுங்க ஐயா, மத்திய அரசு கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஐயா. போதுமா உங்களுக்கு? இன்னும் வேற என்ன வேணும் சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. மீனவர் பிரச்சனை தீக்கணும்னு சொல்றீங்க, மீனவர் பிரச்சனை தீக்கணும் நாங்களும் சொல்றேன் ஐயா. அதற்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா, சரிங்களா ஐயா? இல்ல அந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம். நீங்க ஹிந்தி இல்ல இந்தியில பேசுறது, ஹிந்தி வார்த்தை பேசுறது, அதெல்லாம் நீங்க அங்க வச்சுக்கோங்க. நாங்க தமிழ்லயே இப்ப பேசுறோம், சரியா? நீங்க இவ்வளவு தூரம் மீனவர்கள் பிரச்சனையை பத்தி இவ்வளவு பொங்குனீங்க, குமுறுனீங்க, எல்லாம் பண்ணுனீங்க. ஆனா தமிழர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருந்த கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததுல யாருடைய பங்கு? பெரிய பங்கு காங்கிரஸ் உடைய பங்கா, திமுகவுடைய பங்கா? யாரு பங்கு போட்டு கொடுத்தது? யாரு தாரவாத்து கொடுத்தது? அவங்க கேட்பாங்க, அப்புறமா 10 வருஷமா நீங்க கூட இருந்தீங்களே, கூட்டணி ஒரு தடவை நாங்க என்ன சொல்றோம், இன்னைக்கும் பேசுறோம், என்னைக்கும் பேசுறோம். கூட்டணிங்கிறது தேர்தலுக்காக மட்டும்தான். தமிழர்களுடைய பிரச்சனைக்கோ தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்கோ எந்த இடத்திலையும் நாங்கள் சமரசம் பண்ணுவது கிடையாது. யாருக்கும் போய் காவடி தூக்குறதும் இல்ல, பல்லக்கு தூக்குறதும் இல்ல. நீங்க நான் என்ன கேக்குறேன், இருங்க அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பேச விடுங்க. உங்களுக்கு இப்ப பயம் வந்துருச்சு. இப்ப கச்சத்தீவு பிரச்சனை மேல கை வச்சோன்னா உங்களுக்கு அப்படியே பதட்டம் வந்துருச்சு. என்ன தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. 10 ஆண்டுகளாக நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே, அதெல்லாம் ஓகே. என்ன பேச கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் பேசுவேன். நான் என்ன கேக்குறேன், இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ எதுக்கு வந்து சோனியா காந்தியை போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தார்?
அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு வந்து தெளிவான பதிலை நான் இப்போ சொல்லிடுறேன். என்னன்னா, போன வாட்டி 2019 ஜெயிச்சப்போ 5 நாள் வந்து ஸ்டே பண்ணீங்க. இப்போ என்ன 2 நாள்லேயே டீல் முடிச்சிட்டீங்க. என்ன நடக்குது? என்ன உங்களை ஆளை உள்ள வச்ச ஆளை நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்களே உள்ள வச்சிங்க. நீங்களே இப்போ ஜாமீன் கொடுத்து நீங்களே வக்காலத்தை வாங்கி நீங்களே வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் கிட்ட வந்து இங்கே சொல்லிட்டு போறீங்களே என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டுட்டு, அதே மாதிரி நாணயம் வெளியிட்டீர்களே, கூட்டணி கட்சியின் கூட்டணி தர்மத்திற்காக எங்களை ஒரு முறை கூப்பிட்டீர்களா? நீங்க யாரை வச்சு நாணயம் வெளியிட்டீங்க? சங்கி நீங்களே சங்கியை வைத்து போட்டு தானே அந்த விழாவுக்கு வாழ்த்து சொல்வது வேறு, அழைப்பது வேறு. மரியாதை என்பது என்ன என்பது காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியாதா? எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? இல்ல, சங்கிகளை கூப்பிட்டு நீங்க சங்கி நீங்களே சங்கி கூட உறவு கொண்டாடி அவர்களை கூட்டி வந்து நீங்க இது பண்ணுனீங்களே, ஏன் மருந்துக்கு கூட உங்களுக்கு ஒரு கூப்பிடலையே? ஏன் கூப்பிடல? அதை கூட நீங்க மறந்துட்டீங்க. போய் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றீங்க. என்னன்னு கொஞ்சம் மோசமாயிருச்சு, அதனால நாங்க அங்க போய் தவறா இதை நினைச்சுக்க ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து கரெக்டா சொல்றீங்கன்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. கரெக்டா சொல்ற மாதிரி உண்மையை சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இன்னும் ஒன்று சொல்கிறேன். திமுகவில் ஒரு வரலாறு இருக்கிறது. சரிங்களா? நான் சொல்லி முடிக்கிறேன். திமுகல ஒரு வரலாறு இருக்கிறது. கருணாநிதி ஆளும் பொழுது எந்த அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தால், மதியழகனாக இருந்தாலும் சரி, பூங்கோதையாக இருந்தாலும் சரி, அவர்களை தூக்கி எறிவார். அவர்களிடமிருந்து ஸ்டாலின் என்ன கற்றுக்கொண்டார்? ஒருத்தர் மேல தவறு சொல்லி அவர் 471 நாள் உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அவரை புளிஞ்சு சக்கையா வெளியே கொண்டு போட்டிருக்காங்க. அவரை போய் வெளியே கூட்டிட்டு வரதான் முக்கிய வேலை. அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கறதா முக்கிய வேலை. அப்ப உங்க தலைவர்கிட்ட இருந்து, உங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட மாடல் ஆட்சி கற்றுக்கொண்டது என்ன? தூக்கி எறிந்தவர்களை, குற்றச்சாட்டு உள்ளவர்களை அமைச்சராக்கி உங்களை ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு தான் உங்க கலைஞர் கத்து கொடுத்தாரா உங்களுக்கு? திராவிட மாடல் ஆட்சி. தென்காசி ஃபுல்லா சசிகலா போனாங்க, கார்ல போனாங்க. அந்த கார்ல முன்னாடி அமைச்சரா இல்ல எம்எல்ஏவா கவுன்சிலரா? எந்த கொடி வச்சிருந்தாங்க? கிடையாது. எந்த கொடி வச்சிருந்தாங்க? சார், சசிகலாவுக்கும் இதற்கும் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன், தெளிவான விளக்கம் கொடுத்துட்டேன். மதியழகன் எப்படிப்பட்ட ஆளு ஒரு திராவிட கழகத்துல, அப்படிப்பட்ட ஒருத்தருக்கும் அதேதான். அதே பூங்கோதை எப்படிப்பட்டவர், அவருக்கும் அதேதான். செந்தில் பாலாஜி தூக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்களே, கேவலம் வெக்கக்கேடா இல்லையா உங்களுக்கு? இப்படி ஒரு ஆட்சி தேவையா? ஆட்சி ராஜினாமா செய்துவிட்டு போகலாமே, இதை விட கேவலப்படுவது.